அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக ஒரு விஷயம் கூட ஆராதனை வருவதற்குத்தான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தால் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளிலும் கூட தேவனுடைய பாதத்தில் நீ விழ வேண்டும் என்றதான தலைப்பில் உங்களோடு தேவ செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். மனிதர்களுடைய பாதத்தில் விழுவதை விட, எதிராளிகளுடைய பாதத்தில் விழுவதை விட தேவனுடைய பாதத்தில் விழுவது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே விழுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து கிடக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாளிலே சிறிது நேரம் நாம் சிந்தித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று நாம் கடந்து செல்லுவோம். தேவனுடைய பாதத்திலே விழுகிற மனிதன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வார்த்தை தெளிவான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. யார் தேவனுடைய பாதத்திலே வந்து விழுவார்களா? பரிசுத்தவான்கள் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடப்பார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். யார் பரிசுத்தவான்? தேவனுடைய வார்த்தையினாலே தன்னை நிரப்பி இருக்கிறவன் பரிசுத்தவான். தேவனுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் தன்னை முழுவதுமாக விழுந்து கிடக்கிறவன் பரிசுத்தவான். அல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அவருடைய கையில இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே தூதனை வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மனிதனை வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்க தேவன் சொல்லுகிற காரியம், ஸ்தோத்திரம், உம்முடைய பாதத்திலே, தேவனுடைய பாதத்திலே விழ வேண்டும். ஆமென். ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பாதத்திலே விழ வேண்டும், விழுந்து இருக்க வேண்டும், விழுந்து கிடக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தினல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8-9 வார்த்தை என்ன சொல்லுகிறது? அங்கே யோவான் சொல்லுகிற காரியம் என்ன? நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் வசனங்களை கை கொள்ளுகிறவனோடும் கூட நான் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே தூதனை பார்த்தவுடன் தானே தூதனுடைய பாதத்தில் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. யோவான் விழப் போகிறார். யோவானாகிய நானே இவர்களை கண்டு கேட்டு இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவர்களை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
சோத்திரம். தூதருடைய வணக்கம் கூடாது. தூதனை வணங்குகிறோமா? தூதருடைய வணக்கம் கூடாது. எனவே வேதம் சொல்லுகிறது, அதற்கு அந்த தூதன் சொன்ன காரியம் என்ன? நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் சகோதரோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடு கூட நான் ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள் என்றான். ஆமென். யார் சொன்ன வார்த்தை இது? தூதன் சொன்ன வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. தூதனை நமஸ்கரிக்கிறது என்பது சோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். சோத்திரம். அவன் சொல்லுகிறான், நீ இப்படி செய்யாதபடி இப்படி செய்யாதப்பா. அல்லேலூயா. நானும் உன்னை மாதிரி ஒரு ஊழியக்காரன். நான் உன்னை போல தேவனை அறிந்த மனிதன். நான் தேவனை ஆராதிக்கக்கூடியவன். நீ எனக்கு சோத்திரம், நீ எனக்கு முன்பதாக என்னுடைய பாதத்தில் விழக்கூடாது என்று சொல்லி அவன் கட்டளையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25, 26 என்று சொல்கிறது. அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நான் ஒரு மனுஷன் தான் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். எந்த ஒரு பெரிய மனிதர்களை கண்டாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் செய்து கொண்டிருக்கிற முதல் காரியம் அவரிடத்தில் பாதத்தில் விழுந்து அவர்களை வணங்குவது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். பேதுரு உடனே அவனை தூக்கி எடுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானும் ஒரு மனுஷன் தான். ஆமென். அல்லேலூயா. நானும் உன்னை போல ஒரு பாடுள்ள மனுஷன். நானும் உன்னை போல ஒரு மனுஷன். நீ விழ வேண்டியது யார் காலில் விழணும்? நீ தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய சோத்திரம், ஊழியக்காரத்தில் போய் விழுந்து கிடக்க கூடாது. நீ விழ வேண்டிய சமூகம், அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான தூதனாக இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நீ விழ வேண்டியது தேவனுடைய பாதத்தில். அல்லேலூயா. மரியாதை கொடுங்கள், அதை நான் சொல்லவில்லை. மரியாதை கொடுப்பதை நான் சொல்லவில்லை. ஒரு பெரியவருடைய சோத்திரம், ஒரு திருமணத்திலே மாமியார் மாமனார் காலில் விழுகிறது, அதை நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது சோத்திரம், பாதத்திலே விழுந்து பணிகிற காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே சோத்திரம் பணிவதும் தேவனுடைய சமூகத்திலே ஒருவருக்கு மாத்திரம்தான், தேவனுக்கு மாத்திரம்தான் நாம் அடிபணிய வேண்டும். நாம் அவரை தொழுது கொள்கிற அந்த மனப்பான்மை தேவனுடைய சமூகத்திற்கு மாத்திரம்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் என்ன நடக்கும்? அதை நான் விளக்க விரும்புகிறேன். சங்கீதம் 47ஆம் சங்கீதம் 3ஆவது வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பாதத்தில் ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா. 3ஆவது வார்த்தை இதமாய் சொல்லுகிறது, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே அவன் விழுந்து கிடக்கிறானோ, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஜனங்களை சோத்திரம் அவருக்கு வசப்படுத்துவார். ஆமென். கோபத்தோடு வருவாங்க. கோபத்துல அவன் எப்படியாவது தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி வருவாங்க. வேதம் சொல்லுகிறது ஒரு வழியா தான் வருவாங்க. போறது எத்தனை வழியா போவாங்க? 7 வழியா போவாங்க. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் நடக்காதுங்க. யாருக்கு தெரியுமா நடக்கும்? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவருக்கு நடக்கும். ஆமென். தேவனையே தஞ்சம் என்று சொல்லி சோத்திரம் தினமும் கண்ணீர் வடித்து தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய படுக்கையை நனைத்துக் கொண்டிருக்கிற மகனுக்கு நடக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சோத்திரம், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு நடக்கும் காரியம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறேன். சற்று சிறியவனாக்கினீர்,
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் ஒன்றுமில்லை. தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறது. தேவனுடைய திட்டம் என்ன? சோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறவருடைய வாழ்க்கையில சகலத்தையும் அவர் என்ன செய்வார்? அவனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாவற்றையும் அவருக்கு சோத்திரம் அவனுக்கு கீழ்ப்படுத்தி சோத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டிலே சோத்திரம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் கர்த்தர் தேடிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். வேற எந்த காரியத்தில் போய் காத்து கொண்டிருக்கிறதல்ல, எந்த ஒரு காரியத்தில் விழுந்து கிடக்கிறதல்ல, தேவனுடைய காரியத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆவது வார்த்தை என்ன சொல்கிறது? உன்னை ஒடுக்கினவர்களை பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசைப்படுத்தின யாவரும் உன் கால்களில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் உன்னிடத்துல தான் வருவாங்க. எல்லாரும் உன்னிடத்துல தான் வருவாங்க. ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய சமூகத்துல உன்னை முழுவதுமா நீ ஒப்பு கொடுத்தா, அவருடைய பாதத்துல நீ விழுந்து கிடந்தா, எல்லாரும் வேதம் சொல்லுகிறது உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டப்படின யாவரும் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று அல்லேலூயா, அல்லேலூயா முழங்கால் நின்று சோத்திரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற தேவனுடைய பாதத்துல விழுந்த பிள்ளைகளுக்கு சோத்திரம் தேவன் கொடுக்கிறதான ஒரு வெகுமை. உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வருவார். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழங்கால் படி இழுக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் படுத்து இருக்கின்றவர்கள், தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கின்றவர்கள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42 என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 18:42 ஆகாப் போஜனபானம் பண்ண போனார். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அங்கே ஆகாப் ராஜா அவன் போஜனபானம் பண்ணும்படியாக போகிறான். ஆனால் எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையை மட்டும் குனிந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கின்ற ஒரு அனுபவம். தேவனுடைய சமூகத்துல எந்த ஒரு மகள், எந்த ஒரு மகன், எந்த ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதோ அந்த குடும்பம் அது மேல் நோக்கி செழித்து வளர்கிற குடும்பமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் செழித்து ஓங்குவார்கள். அந்த எந்த பிள்ளை தேவனுடைய சமூகத்துல சோத்திர ஒரு பைத்தியக்காரன் போல சோத்திர தேவனுடைய சமூகத்துல வந்து சோத்திர தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவன் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென், ஆமென். அவனுடைய ஆசீர்வாதம் எந்த விதமான பொருட்களையோ சார்ந்து இருப்பதில்லை, எந்த விதமான பணத்தையோ சார்ந்து இருப்பதில்லை. அவனுடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல சோதனை அவனுடைய பாதத்துல வந்து விழணும். ஆமென், ஆமென். அவனுடைய பாதத்துல வந்து விழணும். அவருடைய பாதத்துல வந்து விழணும். சோதரம் நம்முடைய வாழ்க்கையில சோதர கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். சோதரம் அந்த ஆசி சகோதரர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடலுக்கு போயிட்டு வருவாங்க. 10 நாள் 15 நாள் ஆழ்த்து போட்டு சோதரம் சில நேரம் 1 மாசம் ஆகும். அவங்க வந்து சோதரம் அந்த படகை விட்டு இறங்கின உடனே சோதரம் அங்க அவங்களுக்கு அந்த கடல் ஓரத்திலே சர்ச்சை கட்டி வச்சிருப்பாங்க. உடனே சோத்திரம்
தெரியுமா போவாங்க? அந்த சர்ச்சுக்கு உடனே போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாதத்துல விழுந்து நீங்க ஆசி சோதரம். இந்த சர்ச்சுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா சோதரம், நீங்க அந்த ஒரு காணிச்சை நீங்க பார்க்கலாம். ஜெபம் சொன்ன உடனே சோதரம் எல்லா பிள்ளைகளும் சோதரம் சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரையும் என்ன செய்வாங்கன்னா சோதரம் முழங்கால் படிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல தன்னை முழுவதுமாக பலியாக ஒப்புக்கொடுப்பாங்க. முழுவதுமாக டெடிகேஷன் பண்ணிடுவாங்க, அர்ப்பணிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவங்க ஆசீர்வாதமான எந்த ஒரு பிள்ளை, எந்த ஒரு சோதர மகன் தேவனுடைய பாதத்தில் போய் விழுகிறாங்க. ஆமென். தேவனுடைய பாதத்தில் விழுகிற பிள்ளை அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். எனவே சோதரம் எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு சொந்த பந்தங்கள் தெரியும், எனக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு நாள் உங்களை கைவிட்டு விடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. கைவிடாத நேசம் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்தோம் என்று சொன்னார் ஆசீர்வதிக்கப்படுவார், ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வார்த்தையை சொல்கிறது 43வது வார்த்தை, நீ போய் சமுத்திரமாய் பார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான், நீ இன்னும் 7 தரம் போய் பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சமுத்திரவன் சோத்திரம் அவன் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறான். தேவனுடைய பாதத்தை அவன் விழுந்து கிடக்கிறான். நீ போய் பார். மழையில் பெருவெள்ள சத்தம் கேட்குதா, ஒரு இரைச்சல் கேட்குதா என்று சொல்லி அவன் மறுபடியும் 44 என்ன சொல்கிறது, 6 முறை போய் பார்த்தான், ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இவன் தேவனுடைய சமூகத்தை தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஆமென். இவன் தேவனுடைய சமூகத்துக்கு எழும்பல, இவன் தேவனுடைய சமூகத்துல தான் இருந்தான். ஆமென். தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறவனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது 7ஆம் தரம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. நீ போய் ஆகாவை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை கூட்டி போய்விடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவனுடைய ஆசீர்வாதம் ஒரு கையளவு வேணும். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரியாதுங்க. ஆமென். அந்த ஆசீர்வாதம் திடீர்னு அந்த ஆசீர்வாதம் வரும்போது எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. சோதரம் அவன் தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். சோதரம் அவன் போய் பார்க்கின்ற பொழுது ஒரு கையளவு ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை ஒரு சிறிய மேகம் எழுப்புகிறது. ஆமென். ஒரு சிறிய மேகம் போதும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமென். அல்லேலூயா. சிறிய மேகம் நான் எழுப்புகிறது. 45 சொல்லுகிறது, அதற்குள்ளாக வானம் மேன்மையினால் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஆமென். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் ரதம் இருந்ததினால், ஆமென், அல்லேலூயா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. காரணம் என்ன? அவன் தேவனுடைய சமூகத்தில், ஆமென், அவருடைய பாதத்தில் விழுந்தது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கையளவு மேல எழுப்பணும்னா அவருடைய பாதத்தில் விழுந்திருக்கும். ஆமென், ஆமென். அவருடைய பாதத்தில் விழுந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு வராது. அவருடைய பாதத்தில் விழுந்த பிள்ளைகள் நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனவேதான் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. ஆண்டவரின் பாதத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சோதரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். வேற வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம் 1வது வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:7, அப்போஸ்தலர் 13:7 என்ன சொல்றது? விவேகமுள்ள மனுஷனாகிய அதிபதியுடனே கூட இருந்தான்.
பர்னபாவையும் சவுலையும் அனுப்பிட்டு அவரிடத்தில் தேவ வசனத்தை தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்கணும்னா ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஆமென். தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறவன் தான் தேவனுடைய பாதத்துல வந்து விழுந்து கிடப்பான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்க முடியாது. ஒருவேளை பிரச்சனை நிமித்தமாய், சோதர போராட்டத்தின் நிமித்தமாய், வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் தேவனுடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்கலாம். அது கொஞ்ச நேரம் வியாதி சோத்திரம் மாறின உடனே சோத்திரம் அந்த பானம் எங்க போச்சுன்னு தெரியாது, அந்த தேவனை தேடுதல் என்ன எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த ஆசை இருக்கு பாருங்க. தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அந்த ஆசை இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் தேவனுடைய எழுத போக மாட்டான். ஆமென், ஆமென். எப்ப நான் செத்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நான் செத்து போறேன், அதுதான் ஆசை. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்கிறவன் சோத்திரம் ஆசையோடு தேவனுடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்கணும். என்ன ஆசை? தேவ வசனத்தை கேட்கிறதுதான் ஒரு ஆசை. அதை கேட்டு நான் சோத்திரம் மறுரூபம் ஆகணும்ன்றதான் ஒரு ஆசை. ஆமென், அல்லேலூயா. அவருடைய பாதத்துல வீழ்ந்து சோத்திரம் அவருடைய பாதத்துல வந்து கிடக்கும். சங்கீதம் 103:20 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 103:20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் மாத்திரமல்ல, தேவதூதர்கள் என்ன செய்கிறார்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு மாத்திரம்தான் பைபிள், மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆராதனை, மனுஷனுக்கு மாத்திரம்தான் தேவனை தேடுகிற எண்ணம் சோத்திரம் இல்ல. தூதர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமென், அல்லேலூயா. தூதர்களும் அந்த வார்த்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க, அவருடைய வசனத்தின்படி செய்கிறாங்க. ஆமென், சோத்திரம். அவரை சோஸ்தரிக்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதைத்தான் அவருக்கு அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு எடுத்தா பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே. சோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் அந்த சிம்பல், பரலோக ராஜ்யத்தில் நடக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அதுதான் உண்மை. ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். இந்த போராட்டமான வாழ்க்கை முடிந்தது போதும், இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லி எத்தனையோ சோத்திரம் மரித்து போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. மரிப்பதற்கு முன்பு நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென், சோத்திரம். பரலோக ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்ய போகிறீர்களோ அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நீங்கள் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். இங்கே சொல்லப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும், அவருடைய வசனத்தின்படி செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னார் மரித்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவோம். ஆமென், அல்லேலூயா. தேவனை தேடாதபடி இருந்தோம் என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி இருந்தோம் என்று சொன்னார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னார், இந்த உலகத்தில் நமக்கு இடம் உண்டே தவிர பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. ஆமென். இதை கேட்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அவருடைய பாதத்தில் வந்து பணிந்து அவரை ஸ்தோத்திரித்து அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருடைய பாதத்தில் விழுந்து
ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். உலகத்தின் பாதத்தில் அல்ல, மற்றவருடைய பாதத்தில் அல்ல. சோதரம் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15:12 என்ன சொல்லுகிறது? முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 15 அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரோ என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய வார்த்தையை சோத்திரம் கேட்கின்ற பொழுது சிலருக்கு இடறல் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஒரு பெரிய சோத்திர பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து சொல்றாங்க, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள்ப்பா, அவங்க முகநாடி வேறுபட்டதுப்பா. அவன் நீங்க சொன்ன வார்த்தை அவர்களால் கேட்டு கொள்ள முடியவில்லை, அதை அங்கீகரிக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் சோத்திர இடறல் அடைந்தார்கள், முறுமுறுத்தார்கள். அவர் அந்த வசனத்தை அங்கீகரிக்க முடியவில்லை, அதன்படி நடக்க முடியவில்லை. அவர்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர வேதம் சொல்லுகிறது, பரிசேயர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பரிசேயர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இயேசுவே பிரசங்கம் பண்ணாரு, சிலருக்கு கேட்க முடியாது. ஆமென். அப்ப ஊழியக்காரன் மாத்திரம், ஆமென், ஊழியக்காரன் மாத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சோத்திரம் அவருடைய பாதத்துல வந்து, சோத்திரம் எல்லாருடைய பாதத்துல வந்து இருந்தாங்க. எல்லாரும் சோத்திரம், எல்லாருக்கும் வசனம் சொல்லப்பட்டது. ஆனால் சோத்திரம் கேட்டவர்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கி போய் கொண்டே இருந்தாங்க. ஆனால் பரிசேயர்கள் மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கேட்டு இடறல். இப்படி இது பெரிய உபதேசம். இதை யாராலும் நினைச்ச முடியாது, கைவிட முடியாது. சோத்திரம், இது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் போய்விட்டார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார். ஆமென். அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய், அவருடைய வார்த்தையை கவனிக்க ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தர் அவர்களை தேடிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்றதான ஒரு சோத்திரம் அனுபவம் நிறைந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் தேடிக் கொண்டே இருக்கிறார். அனுபவம் நிறைந்த பிள்ளைகள், தேவனை தேடுவதிலே ஒரு அனுபவம், தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு ஒரு அனுபவம். அப்படிப்பட்டதான பிள்ளைகளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படி நாம் யாரும் எழுப்போம், அப்படி நாம் யாரும் எழுப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் பாதம் வீழ்ந்து பணிவிடும், ஆனந்த சந்தோஷம், என் ஓட்டம் சேர்த்து அந்த நாடு சுதந்திரம். இந்த காலம் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் என் ஓட்டம் சேர்த்துட முடியும். அந்த நாடு சுதந்திரம். அவருடைய பாதத்தில் எத்தனை பேர்கள் ஆயத்தம்? அவருக்காக திறப்பிலே நிற்க எத்தனை பேர் ஆயத்தம்? அவருடைய பாதத்தில் விழுந்து அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அவருடைய பாதத்தில் நான் நித்தமா அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் இருக்கிறான் ஒரு அனுபவத்தோடு இந்த பாடலை பாடி செவித்து நாம் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து சொல்லுவோம். பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் உண்டு, பிறந்த நாளை கொண்டாட போகிற பிள்ளைகள் உண்டு. இனிப்பு வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கரம் பிள்ளைகளை 16ஆம் தேதி நீங்க பிறந்த நாளை கொண்டாட முடியாது இருக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாடி தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தி செபித்து இந்த இடத்துல நாம் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது
இயேசு வழிநடத்தி வருவதை கொண்டு ஆசிரியர்களோட நல்ல பொழுது உடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்து விழுகிறது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதப்பா. ஆண்டவரே தூதர்கள் செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் நாங்களும் இந்த பூமியிலே உடைய பாண்டபடியிலே தகவலுடைய ஆலயத்திலே நாங்களும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே உடைய பாதத்திலே வீழ்ந்து படித்து ஆனந்த சந்தோஷம் அடைகிற அந்த நேரத்தையும் தருணத்தையும் ஆண்டவரே ஜீவன் சிவபலத்தை கொடுத்து எங்களுக்கு நீர் தகவலை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதற்காக நன்றி. உடைய பாதத்தில் வந்து இருக்கிற அனுபவத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆண்டவரே நடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே தகவலை அயல் நாடுகளிலும் உள்நாடுகளிலும் இருந்த பிள்ளைகளை ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்து உடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை நீ கொடுத்தீரப்பா. அதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை லீவு நாட்களை முடித்து ஆண்டவரே பிரயாண வசதிகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை அயல்நாட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் உயிரோடு வாழ்வது, நாங்கள் ஜீவன் சுகத்தோடு இருப்பது உடைய பாதத்திலே விழுந்து இருக்கிறதுக்காக, உடைய பாதத்திலே வந்து அடையப்பட்டதால் ஆண்டவரே குருவிகள் அடைக்கலாம். குருவிகள் ஆண்டவரை தன்னுடைய கூட்டிலே எப்படி போய் அடைகிறது அதே போல உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய பாதத்தில் இருக்கிறோம். முழுவதுமாக ஒரு அடைக்கலாம் குருவியை போல உடைய பாதத்திலே வந்து விழத்தக்கதா என் கிருபைகளை கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். இதற்காக நன்றி ஆண்டவரே. பாதத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது. பிள்ளைகள் ஆண்டவரே அது நிமித்தமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நன்றி. இதற்காக நன்றி. தேவ வசனத்தை கேட்டு ஆண்டவரே உடைய வார்த்தைப்படி செய்கிற பிள்ளைகளா என் பிள்ளைகள் ஒரு நாட்களிலே நீ நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் உடைய ஆலயத்தில் ஒரு பாடல்களை பாடின, ஜெபித்த, உடைய வசனங்களை வாசித்த, உடைய வார்த்தையை கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த இனிப்பு வாங்கி வைக்கப்பட்டதானே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இனிப்பு எப்படி சுவையுள்ளதாக இருக்கிறதோ அதே போல தகப்பனே ஸ்தோத்திரம். சுவையுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுவையுள்ள வாழ்க்கை என் கிருபை தர வேண்டுமா, கிருபை கொடுக்க வேண்டுமா ஒவ்வொரு கர்த்தரை முத்தமுண்டு நடத்தும் மகா வறட்சியான காலங்களில் தகப்பனே ஸ்தோத்திரம். நீ நீர்மஞ்சளான தோட்டத்தை போலும் வற்றாத நீருற்றை போலும் இருப்பாய். எங்களான வார்த்தையினாலே என் பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒன்றுமே ஆண்டவரே வாழத்தால் வைத்திருக்கிற குடும்பங்களுக்காக சொல்லுங்கள். என் பிள்ளைகள் ஆண்டவரை முதல் பலனை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தகவனே தோட்டங்கள் துறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. தகவனை பிள்ளைகள் கையில் செய்கிற எல்லா வேலைகளுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. நீரே பொறுப்பு ஆண்டவரே. உங்களுடைய சோதர சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆண்டவரே, லோக்கல் தியோதர்கள் ஆண்டவரே, கோயில் பிள்ளை ஆண்டவரே, உதவியா இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் போட்டுக்கொள். தகவலே நாட்டாமைகளை போட்டுக்கொள். வெளியிடங்களில் வசித்து வருகிற, வெளியிடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற, வெளிநாடுகளில் ஆண்டவரே லீவுக்காக வந்திருக்கிற பிள்ளைகள், வெளியிடங்களில் ஆண்டவரே சோதரம் இந்த பொங்கல் லீவுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டாங்க. திருவை பிள்ளைகளோடு லீவு நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இந்த பொங்கல் விழாவிலே தகவலை நீர் ஆண்டவரை முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டுமா? எந்த விதமான தகவலே சோத்திரம் சண்டை சச்சரவுகள் வராதபடி பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு அதை தலைமை தாங்கி நடத்துகிற பிள்ளைகளோடு
வாலிப பிள்ளைகளோடு தைக்கிறது எல்லாரும் இணைத்து தகப்பனே உடைய பிள்ளைகள் அந்த பண்டிகை நாட்களை கொண்டாட கிருபை செய்ய வேண்டுமா தகப்பனே இந்த கருத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்துங்க, நீரே பலப்படுங்க. தகப்பனே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனத்தை மாற்றி ஆண்டவரே வியாதியை மாற்றி பிள்ளைகள் நல்ல சுகத்தை வளர்க்கிற பிள்ளைகள் தான் மரண படுக்கைகள் மாறட்டும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கும் வருடம் முழுவதும் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தின் பாதைகளை நடத்த வேண்டுமா கை மட்டும் தாழ்த்துகிற மாட்டோம். உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற மாட்டோம். தகப்பனே சோதரம் நீரே பொறுப்பு நடத்துங்க. ஒரு குறையில்லாத பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. நீரே பலப்படுத்தி தகப்பனே பிள்ளைகளுக்கு சகாயம் செய்ய வேண்டுமா காணிக்கையை வைத்து கை பிரயாச காணிக்கைகளை வைத்து ஆண்டவர் பொருத்தனை காணிக்கை நேர்ச்சை காணிக்கைகள் எல்லா காணிக்கைகள் அங்கீகரிக்க வேண்டுமா 60-100 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க விலப்படுத்தி நடத்துங்க. இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை ஆசை, இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை நடத்துங்க, இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை தாங்குங்க. பாதத்திலே விழுந்து கிடக்கும் அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உடைய ஆலயத்திலே உடைய சமூகத்திலே வந்து விழுந்து கிடக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகும் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுமா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே இயேசுவின் கிருபை பிதாவே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.